வணக்கம் நண்பர்களே, இது நம்ம காலேஜ்ல இருந்து கம்பத்தாட்ட நிகழ்ச்சிக்கு போன பதிவு. கொஞ்சம் பெரிய சைஸ் வீடியோ தான், ஃபுல்லா பாருங்க. காலையில ஒரு 6:30 எந்திரிச்சு போர்வையெல்லாம் மடிச்சு வச்சுட்டேன். தென் பிரஷ் பண்ணிட்டு கொஞ்சம் துணியெல்லாம் துவைக்க வேண்டி இருந்தது, அதையும் துவைச்சு காய போட்டேன். இன்னொரு பக்கம் சாப்பாடும் ரெடி, அதை அப்படியே ஆற வச்சுட்டு குளிச்சுட்டு வந்து தேங்காய் சோறும் கிளறியாச்சு. தென் எல்லாத்தையும் பேக் பண்ணி சுவையும் மாட்டிட்டு காலேஜ் கிளம்பிட்டேன். காலேஜ்ல ப்ராஜெக்ட் வேலையெல்லாம் போயிட்டு இருக்கு, அதுக்கான வேலையில எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். மதியத்துக்கு நம்ம கொண்டு போன தேங்காய் சோறையும் உள்ள தள்ளிட்டு தென் கேண்டீனுக்கு போயிட்டு மறுபடியும் கிளாஸுக்கு வந்தாச்சு. கொஞ்ச நேரம் ஜூடா கூட ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ஈவென்ட் ஃபீட்பேக் ஃபார்ம்னு ஒன்று கொடுத்தாங்க, அதையும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டு ரூமுக்கு கிளம்பியாச்சு. ரூமுக்கு வந்து படப்படன்னு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு நம்ம வண்டி எடுத்துக்கிட்டு பெட்ரோலையும் அடிச்சுட்டு பல்லடம் காங்கயம் வழியா நம்ம ஊருக்கு ரீச் ஆனேன். வழக்கம் போல நம்ம பயபுள்ள வரவேற்பு. 3 பொடுசுங்களும் ஏதோ பிஸியா இருந்தாங்க. சரி பாய் சொல்லிட்டு நானும் குளிச்சுட்டு சாப்பிட்டு மங்கரடை நோக்கி வந்தேன். நம்ம ப்ரோவையும் கார்த்தி அண்ணாவையும் அள்ளி போட்டுட்டு இறைமங்கலம் வந்து காஸ்டியூம் சேஞ்சு இருந்த கடையில மசால் பூரி சாப்பிட்டோம். அப்புறம் நம்ம சந்தீப் மாமாவோட ஒயிலாட்டமும் நடந்தது, அதையும் கண்டு கழிச்சிட்டு இருந்தோம். சூப்பரா பண்ணாங்க. அடுத்து நம்ம வேலூர் கலைக்குழுவோட ஆட்டம் தான், செம வைப்ல எல்லாரும் ஆடணும், நீங்களே பாருங்க. எல்லாரும் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஃபுட்டும் அங்கேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, அதையும் சாப்பிட்டு புளியம்பட்டியில இருந்து வந்த நம்ம உறவுகளை வழி அனுப்பிச்சு வச்சுட்டு நாங்க 3 பேர் கிளம்பிட்டோம். தென் வர வழியில பெட்ரோல் எவ்வளவு இருக்குன்னு பார்க்காமலேயே பங்க் வரைக்கும் வந்துட்டோம். சரி எதுக்கும் அடிச்சுட்டு போயிடலான்னு ஒருத்தர் எழுப்புனா பங்கார் அங்க படுத்திருக்காப்ல, அவர் போய் எழுப்புங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. தென் பங்காரையும் போய் எழுப்பி ஒரு வழியா பெட்ரோல் அடிச்சுட்டு 2 பேரையும் டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வரும்போது மணி 1:30 ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன். மறுபடியும் 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயம்புத்தூர் கிளம்பிட்டேன். வர வழியில திலக்கரைச்சல்ல இருக்க ஸ்ரீராம்ஸ் ஹோட்டல்ல 2 தோசையை சாப்பிட்டு மலம்ச்சம்பட்டி வந்துட்டேன் நண்பர்களே. அவ்வளவுதான், இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி.